பார்த்தீங்கன்னா, இதுதான். யார பார்த்தாலும் வந்து அண்ணா கேம்பெயின் போனாருன்னா, அன்னைக்கு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா, அங்க வந்து உட்காந்து லேப்டாப்ல அந்த யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணி இதத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க மேனேஜர் திடீர்னு ஒரு நாள் அதுக்குள்ள வந்துட்டாரு. "என்னப்பா என்ன இல்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னாரு. அப்புறம் "சரி, சரி நானும் அந்த பக்கம் தான்" அப்படின்னு சொன்னாரு. உடனே எல்லாம் கோடு வேர்ட் புரிஞ்சுட்டு எல்லாம் கத்து கத்துன்னு கத்துனாங்க. அது பூரா அந்த செக்யூரிட்டி வெளிய இருந்து வந்து அந்த அக்கா பார்த்துட்டு என்ன சவுண்டுன்னு கேட்டு அவங்களும் சிரிச்சுட்டு போனாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எல்லாரும் இதத்தான் பேசிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைம்ல கூட பக்கத்துல வந்து உட்காந்து நாம கூட பேச ஆரம்பிக்கலனா கூட அவங்களா பேசிட்டு இருக்காங்க. "டேய் விஜய்க்கு தான்டா இந்த டைம் அவருக்கு தான்டா, அவருக்கு தான்டான்னு" சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அங்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்மளுக்கும் அத பத்தி எல்லாரும் தானா முன் வந்து பேசுறாங்க அந்த விஷயத்தலாம். எங்க டீம்ல 2, 3 பேரு செக்யூரிட்டி அக்காவெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க டீம் ஒரு நிமிஷம். ஹோஸ்ட் நிவாஸ்ன்ற ஒரு ஐடி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. தூக்க முடியுதா பாரு, என்னால் தூக்க முடியல. எனக்கு எதுவுமே காமிக்கல ப்ரோ, எனக்கு எதுவுமே காமிக்கல. காமிக்கல. நிவாஸ்னுடைய ரெக்வஸ்டட்னு காட்டுது. நீங்கள் வெளியே கொஞ்சம் போயிட்டு வாங்க ப்ரோ. சாரி பவித்ரா, நீங்கள் பேசுங்க. பவித்ரா பிஸியாக இருக்கீங்களா? சரி, நீங்கள் வெளியில் நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா மே மாசம் தான் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்ப அப்ப வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு லீவ்ல ஊருக்கு போயிடுவாங்க. ஓட்டு வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால தான் அப்போ வந்துட்டு இப்போ கொஞ்சம் வருஷமா வந்து ஏப்ரல் வந்து போடுறாங்க. பட் இதுலயும் இருக்கு நிறைய ஆஃபீஸுக்கு வந்து லீவ் போட முடியாத அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இந்த வருஷம் வந்துட்டு அது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நான் பார்த்தது வரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு ஓட்டு நான் இங்க என்னோட ஏரியால பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து மிடில் ஏஜ் பீப்புள் இல்ல கொஞ்சம் வயசானவங்க அந்த ஒரு ஈவினிங் அந்த வயசானவங்க அப்படிதான் வருவாங்க. யங்ஸ்டர்ஸோட அந்த இது வந்துட்டு சும்மா வெளியில உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த கட்சி சார்பா வந்துட்டு அந்த லிஸ்ட் இதெல்லாம் பாக்குறது அது மாதிரிதான் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ். பெருசா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற அளவுக்கு லைன்ல நின்னு அது மாதிரி ஓட்டு போடுற அளவுக்கு எல்லாம் இருக்காது. பட் இந்த வருஷம் வந்து கண்டிப்பா அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து காலையிலேயே வந்துட்டு எல்லாரும் ஓட்டு போட வந்துருவாங்க. தளபதி சொன்ன மாதிரி வந்துட்டு 7 மணிக்கே வந்துட்டு எல்லாரும் ஓட்டு போட வந்துருவாங்க. அண்ட் நீண்ட நேரம் நின்னு ஓட்டு போடுற எலெக்ஷனா தான் இருக்கும். அண்ட் பெர்சன்டேஜுமே கண்டிப்பா அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு நிறைய நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்தது. நிறைய பேர் வந்து புதுசா ஓட்டர் ஐடி வாங்கினதும் சரி, எல்லா கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு திருப்பி திருப்பி செக் பண்றதும் சரி, அதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து பூத் ஸ்லிப் வந்துட்டு இப்ப எனக்குலாம் வந்து பூத் ஸ்லிப் வந்து 1 டே பிஃபோர் கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சுதான் வாங்கி இல்ல வந்துட்டு நம்மளோட நம்ம எங்க போய் ஒரு ஸ்கூல்ல போடுறோமோ அது வெளியில வந்து கட்சி சார்ந்த ஆட்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. டிஎம்கேக்கு உட்கார்ந்துருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க. இப்ப நம்ம டிவிகே கண்டிப்பா நம்ம டிவிகே கட்சி சார்ந்தவங்களும் இருப்பாங்க. சோ நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நேம் வந்து லிஸ்ட்ல இருக்கான்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரூம் நம்பர் அந்த ஸ்கூல்ல சப்போஸ் அந்த ஒரு ரூம் நம்பர் இருக்கும். சோ அது நம்ம அங்க போனாலும் எலெக்ஷன் இதுல சார்ந்தவங்க சொல்லுவாங்க இந்த ரூமுக்கு போவான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆதார் கார்டு அது செக் பண்ணிட்டு பட் நம்ம வெளியிலேயே கூட வந்து அவங்க கிட்ட நம்ம பேர் இருக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கா எந்த ரூம்ல போய் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு போடணும் அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்மளுடைய டிவிகே தோழர்கள் நம்மளோட அந்த ஏரியாவோட ஸ்லிப்போட எல்லாமே அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு ஏதாவது டவுட் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க எப்படி எப்படி பண்ணணும் ஏது இது பண்ணணும் எந்த இடத்துல என்னென்ன ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் எங்க போகணும் மை எங்க வைப்பாங்க ஆதார் கார்டு எங்க காமிக்கணும் அடுத்தது போய் ஓட்டு போடணும் அந்த ஸ்லிப் வருது இது எல்லாமே டீட்டெயில்ஸா வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸுமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோ எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றது நீங்க அதெல்லாம் போய் பாத்துக்குங்க. ஸோ இந்த தடவை போலிங் பெர்சன்டேஜ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து யாரோட மெஜாரிட்டி அதிகமா இருக்கும்னா நான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெண்களுடைய ஓட்டு வந்து ரொம்ப இந்த தடவை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க ஓட்டு போடுவாங்க. சப்போஸ் இந்த ஊருக்கு இங்க இப்ப சென்னையில தான் மேபி வந்து நிறைய பேர் வந்துட்டு சவுத் சைட்ல நீங்க வந்து வேலை செய்யறவங்க அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போது தேர்ஸ்டே வருது. ஸோ 1 டே வந்துட்டு நீங்க கூட எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல போட்டுட்டு வாங்க. ஸோ அது சேஃபா போங்க சேஃபா வாங்க. அண்ட் ஃபாரின்ல இருந்து வந்து யாரெல்லாம் ஓட்டு இது வரைக்கும் போட்டிருப்பாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. மேபி அவங்க ஃபேமிலி யாராவது இருந்து ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தா அவங்க வேணா மேபி டிராவல் பண்ணிட்டு வந்து இங்க போட்டிருப்பாங்க. பட் ஒருத்தருக்காக வந்துட்டு போட்ட மாதிரி அது மாதிரி இது மாதிரி நடந்திருக்காது. ஸோ தளபதிக்காக ஏற்கனவே நிறைய டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்மளோட தோழர்கள் வந்து வெளிநாடுல இருந்து ஏற்கனவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து வந்துட்டே இருப்பாங்க. பட் பிரச்சனைகள் சில ஓடிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த டிக்கெட் கிடைக்குதா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இன்னும் ஜாஸ்தியா அந்த இதெல்லாம் எதுவும் கட்டுப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து
ஓட்டு போடுவாங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்துட்டு இங்க நெகட்டிவிட்டி வந்துட்டு இந்த சோசியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கு. நிறைய பேர் வந்து வயித்தெரிச்சல்ல வந்துட்டு நானும் பாக்குறேன். ஏதாவது ஒரு பாசிட்டிவா அப்படின்லாம் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யும். பட் ஆனா அது வந்துட்டு இங்க இருக்கிறது தான். பட் களத்துல வந்துட்டு தளபதி வந்து நிறைய விஷயம் வந்து அவர் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோ சரி எல்லாமே வந்து போய் சேர்ந்துருச்சு. அவங்களும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கோவம் தான் வருது மக்களுக்கு. நீங்க நிறைய வீடியோல பார்ப்போம். நீங்க வந்து 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 வருஷம் வந்து கேட்டுட்டு போறீங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்றத கோவம் தான் இருக்கு. யாரும் கண்மூடித்தனமா மேபி வந்துட்டு அந்த குடும்பம் டிஎம்கே, ஏடிஎம்கே குடும்பமா இருக்கிறவங்க வேணா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் பொதுமக்கள் அப்படின்ற பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் வரும், ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும். அவங்களுக்கு எல்லாம் நிறைய கோவம் இருக்கு. ஏன்னா வந்து அடிப்படை வசதி வந்து இந்த 5 வருஷத்துல சுத்தமா இல்ல. நான் என்னோட ஏரியால கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்ல ஏதோ ரோடாச்சும் போட்டாங்க. நான் டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு எந்த ஒரு ரோடும் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடோ இல்ல ரோடு போட்டும் அது சரியா இல்லாம குண்டு குழியுமா இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு. நேத்து கூட ஒரு வீடியோ, ஒரு பாட்டி வந்துட்டு ஒரு குட்டையில போய் தண்ணி பிடிச்சிரும். அவ்வளவு தண்ணி கலங்கலா இருக்கு. அவங்க போய் தனியா போய் பிடிச்சிட்டு வராங்க. அதை 2-3 நாள் வச்சு குடிப்பேன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து தண்ணி, இந்த ரோடு இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ். சாக்கடை, கழிவுநீர் போறது இதெல்லாமே இல்லாம எத்தனையோ இடங்கள் இருக்கு. இதுதான் முக்கியம். இத பத்தி பேசுறதுக்கு இங்க மீடியாவோ இல்ல பத்திரிகை துறை சார்ந்தவங்களோ இல்ல யாருமே வந்து யாருமே கிடையாது. இது என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு தொகுதியில என்னென்ன பிரச்சனை, யார் யார் வந்தா யாரு செய்வாங்க அப்படின்றது வந்து பேசுறதுக்கு யாரும் இல்ல. மேபி விகடன்ல கூட போட்டிருந்தாங்க அங்கங்க அந்த என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சோ அத வந்துட்டு யாரா எடுத்து இந்த பிரச்சனை இருக்கு, இது யார் வந்து சரி செய்வாங்க, இல்ல அவங்க அந்த வேட்பாளர்கள் இதெல்லாம் நீங்க சரி செய்வீங்களா அப்படின்ட்டு போய் கேள்வி கேட்டா பரவாயில்ல. பட் வந்து நான் எனக்கு 60 வருஷம் வந்து நான் 60 வருஷம் கழிச்சு நான் பெரிய அமைச்சர், நான் அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஊழல் பண்ணிட்டும் பொய் சொல்லிட்டும் வந்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க அந்த ஒரு இதுல வந்துட்டு தேவையில்லாம அவதூறுகள் வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சினிமா துறையில இருக்கிறாங்கன்றதுக்காக சினிமா துறையை சார்ந்தவங்களை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு என்னவோ வந்துட்டு இவங்க பெரிய ஒரு நல்லாட்சி கொடுத்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து என்ன ஒரு நடிகர் வந்துதான் ஒரு நாட்டை வந்து வேற வேற தப்பான வழிக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த 5 வருஷம் எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க. இதோ பெண்களுக்கோ இல்ல போதைப் பொருட்கள் பிரச்சனைங்க வரும்போதோ இல்ல டாஸ்மார்க்கால எவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்க. இதை பத்தி வந்து இங்க யாருமே வந்து பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல. மீடியாலும் சரி, இதே சினிமா துறை சார்ந்தவங்க சரி, இந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கான பிரச்சனையை தான் அப்படியே வந்து சைலண்ட் மோட் போயிடுறாங்க. பட் ஒருத்தர் வந்து அவங்க துறையை சார்ந்தவங்க ஒருத்தர் வராங்கன்றதுக்காக வந்துட்டு அவருக்கு என்ன இருக்கு, அவர் புகழ வச்சு எப்படி வந்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சோ அவர் வந்து அவருக்கு வந்து அவர் என்ன பண்றாரு ஏது பண்ணாரு அப்புறம் அவர் வந்துட்டு அவர் ஏதாவது செய்யலைன்னா நீங்க அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. பட் நீங்க கூட இருக்கிறவங்க தான் பண்ணணும். ஏன்னா உங்க துறையே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. சினிமா துறையே இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல ஒரு என்ஜைன்ட்னு ஒரு நிறுவனத்திட்ட போய் அழிஞ்சிட்டு இருக்கு. சினிமாவே அவ்வளவு வர்றதில்ல. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு தெரியும். போய் பார்த்தா நிறைய தியேட்டர்ஸ் வந்து மூடி இருக்கு. சினிமால வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு இது இருந்தது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 இயர்ஸ் பேக் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. சோ இதையும் மீட்டெடுக்கணும். திருப்பி அவங்க வந்தா அந்த சினிமா துறையும் இந்த கலைத்துறையுமே அழிஞ்சிரும். இதெல்லாம் வந்துட்டு இவங்க இத பத்தி எதுவுமே இங்க பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது. வெறும் வந்துட்டு எனக்கு அனுபவம் இருக்கு, இவங்க வந்து புதுசா வந்த கட்சி என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு காலத்துல புதுசா வந்து வந்த கட்சி தான். சோ எல்லாருக்கும் இங்க செய்யணும்னு ஆசை. கண்டிப்பா வந்துட்டு யாருமே வந்து ஊழலோ லஞ்சமோ அதெல்லாம் வாங்கணும்ன்ற எண்ணத்துல வந்துட்டு கண்டிப்பா டிவிகேல வந்து புதுசா வந்திருக்கவங்க கூட அவங்க என்ன தளபதி என்ன சொன்னாருன்னு கேட்டாங்கன்னா ஏடிஎம்கே சார்ந்தவங்க யாராவது வந்து அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா தளபதி எங்களை வந்துட்டு எதுவுமே ஊழல் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட போங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது மாதிரி செய்யுங்க, இதுதான் எங்களுக்கு முதல் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு தளபதி அவர்களுமே இதை திரும்ப எங்க போனாலும் இதை வந்து சொல்றாரு. சோ இதுதான் வேணும். இது வந்து கண்டிப்பா நம்ம ஒரு லைவோ இல்ல அவர் வந்து பேசுறதோ வந்துட்டு அவர் அந்த யூடியூப் சேனலோ இல்ல நிறைய ஷார்ட்ஸ்லயோ பயங்கரமா ரீச் ஆகுது. அது வந்துட்டு நீங்க போய் பாட்டி தாத்தால இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே தளபதி என்னென்ன சொல்றாருன்றது வந்து போது. அந்த சின்ன பசங்க வீட்டுல இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு வந்து இந்த மீடியா வந்து எல்லாத்தையும் மறைச்சாலும் அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போய் சொல்றாங்க அந்த ஓட்டு போடணும், தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க. சோ வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு நடக்கிறத வச்சு நம்ம பெருசாவும் வந்து அதை வந்து பெருசா நம்ம தலைக்கு மேல ஏத்துக்க வேணாம். அதுக்காக வந்து எதுவும் நடக்கலைன்னா வருத்தமும் பட வேண்டாம். இப்போ ஒரு சிஸ்டர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டிஎம்கே பத்தி போடுறது வந்துட்டு அவங்க மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க.
சோ அவங்களுக்கு சப்போர்ட்டா கூட இங்க நம்ம பேசணும். திடீர்னு பார்த்தா அவங்க வந்துட்டு நான் வீடியோ போடலாம் நிறுத்த மாட்டேன். திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு வேட்பாளரை பத்தி தப்பா பேசுறாங்க. சோ இது வந்துட்டு நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம போய் அவங்கள பாராட்டவும் வேண்டாம். திருப்பி அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்றது அவங்க திட்டவும் வேண்டாம். சோ அதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவா இருந்தா கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு சப்போர்ட் எல்லாம் பண்ண. ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து நம்மளுடைய வேட்பாளர் வந்து அவ்வளவு மோசமா பேசும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம எல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்ணோம், இவங்க வந்து நம்ம வேட்பாளரே இப்படி பேசுறாங்களே அப்படின்னும் போது கஷ்டமாயிடுச்சு. அதுதான் நம்ம யாரையும் நம்பாத வந்து நம்ம கட்சி நிர்வாகிகளோ நம்ம கட்சி வந்து சார்ந்த யூடியூபர்ஸோ இல்ல இவங்க பேசுறதோ இவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். மத்தது ஏதாவது பாசிட்டிவா பேசா ஜஸ்ட் கேட்டுட்டு நம்ம அதை விட்டுட்டு அதை பெருசா மனசுக்குள்ள எடுத்துக்க வேண்டாம். அவங்க தப்பா பேசினாலும் அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க. அது 100%. ஏன்னா வந்து அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் தளபதி வந்து இன்னும் தமிழ்நாடு முழுசு போல. சோ பாண்டிச்சேரியில எப்படி இன்னைக்கு முழுக்க கவர் பண்ணி அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் சூப்பரா பண்ணாரோ அது மாதிரி கூடிய சீக்கிரம் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் பண்ணி அந்த 23rd வந்து அலையலையா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தளபதியை ஜெயிக்க வைப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. பாக்கலாம். ஹாய் ஹாய் ப்ரோ, கேக்குதா பேசுறது? சொல்லுங்க நிவாஸ். கேக்குது சொல்லுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தளபதியை பார்த்தது. ஸோ அதை ஷேர் பண்ணலாம். எப்படி இருக்குது கிரவுண்ட், எப்படி இருக்குது அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு த்ரூ அவுட்டாக நாங்கள் லதா ஸ்ட்ரீட்டில் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வில்லியனூர் முடிய போயிட்டு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிஜமாவே நம்ம ஆன்லைனில் பார்க்குற அன்வான்ட் நெகட்டிவிட்டிஸ் இங்க இருந்து போனீங்களா? இல்லை, நான் பாண்டி. மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ண. நிஜமா யாரும் வந்து அவர் என்ன பேச போறாரு என்ன சொல்றாருங்கெல்லாம் கிடையாது. அவருக்கு ஓட்டு போடணும்னு முடிவோட வந்து நிக்கிறாங்க. அதோட ஆதரவு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. ஜஸ்ட் அவரோட ப்ரெசன்ஸை வந்து பயங்கரமா செரிஷ் பண்றாங்க. அப்படிதான் இருக்குது மொமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது. அப்படிதான் இருக்குது. லைவா சொல்லணும்னா என் ஒய்ஃபு என் பையனும் கூட இருக்காங்க. அவங்களுமே எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஜஸ்ட் ஷேர் பண்றாங்க. அவங்க திங்ஸை சும்மா ஷேர் பண்ணுவோம். நம்ம ஸ்பேஸ் வேற ஏதாவது பேசியிருக்கோம், அதனால வந்து சரி ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். அந்த மொமெண்ட்ஸ் எப்போ இருக்குது அப்படிங்கறத ஒரு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நீ சொல்லு நிஷான், உன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஐ பார்த்த 10 செகண்ட்ஸ் நானும் பார்த்து அந்த துணில கட்டி இந்த டிவிக்கு துணில கட்டிட்டு தளபதி கத்துனதுலாம் பாத்தீங்களா? தளபதியை ரொம்ப க்ளோஸா பாத்தீங்களா? ஆமா, அவர் க்ளோஸா பார்த்தா கண்ணாடி கிட்ட ஹைட் ஐ பார்த்தாரு 10 செகண்ட். ஓ ஓகே, அதுக்கப்புறம் சூப்பர். தளபதி இந்த ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தேன். ஆக்சுவலா அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் ப்ரோ. நாங்க காலையில நானும் என் ஒய்ஃபும் போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பாட்ல பார்த்துட்டோம். அவன் வந்து கரெக்டா இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் முடியற நாள். அதனால நான் வந்துட்டு எக்ஸாம் முடிச்சிட்டு காலையில அம்மா என்ன படிக்கிறீங்க? தேர்ட் முடிச்சிட்டு போட்டு போறேன். ஓ, கொடுத்து வச்சவங்க பாத்தீங்களா நிஷா? நீங்க ஆமா, எங்களுக்கு எல்லாம் போய் கிடைக்காத பார்த்துட்டீங்க. பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தளபதி எவ்வளவு? மாநாடு போனோம். ஃபர்ஸ்ட் மாநாடு விக்ரவாண்டி நாங்க போனோம். இவனை விட்டுட்டு தான் போனோம். அப்போ போய் நாங்க இவனுக்கு தெரியாம நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டு ஒன் டே ஃபுல்லா நாங்க காலையில போயிட்டு நைட்டு தான் வந்தோம். அப்போவே விட்டு தெரியாது இவனுக்கு ஆக்சுவலா. ஆனா கெஸ் பண்ணிட்டான் அவன். நாங்க வீட்டுக்குலாம் வரப்பலாம் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் எங்களை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். என்னை விட்டுட்டு போயிட்டீங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எங்கனாலும் எங்கேயோ ஆக்சுவலா நேட்டிவ் வந்து ட்ரிச்சி. நான் இப்ப ட்ரிச்சில தான் வேற நிக்கிறாரா. எங்க தொகுதியில பக்கத்து தொகுதி தான் நிக்கிறாரு. அடுத்த தொகுதி தான் என் ஒய்ஃபோட தொகுதியில நிக்கிறாரு ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கும்போது இவன் ரொம்ப இது பண்ணான். கரெக்ட், ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னைக்கு அவனுக்கு கடைசி எக்ஸாம் வேற. சரி எப்படியாவது இவனை பார்க்க வச்சிடணும்னு சொல்லிட்டு காலையில நாங்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் முடிக்க போற நேரத்துல கரெக்டா வந்து வேனெல்லாம் ஏறி நிக்கல. கரெக்டான வில்லியனூர்ல ஸ்பாட்ல போய் அவனை கூட்டு போய் காட்டணும்னு அவனுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பார்க்கும்போதே தெரியுது. இங்க எப்படி பீப்புள்ஸ் என்ஜாய் பண்றாங்க, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கலாம் நிறைய ரியாலிட்டியில பார்க்கும்போது நிறைய தெரியுது. ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு சும்மா அந்த துண்டை வாங்கி கொடுத்து கட்டி விட்டோன்னே அவனை பார்த்து சில பேர்லாம் இப்போ அவனோட ஒரு 50+ 60+லாம் பார்க்குறாங்களா. அவனை பார்க்கும்போது அவன் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது ஒரு பையன் பாரு இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அதை போய் சில பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டியில் வந்து நிறைய இது சேஞ்ச் ஆகும்னு தோணுது. கரெக்டான டைமில் தான் அவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காரு. பீப்புள்ஸோட மைண்ட்லேயும் வந்து அவர் என்ன
பண்ண போறாரு, என்ன பேசுறா அப்படிலாம் தேவையில்ல. நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும், அது இவர்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஷுவரா வந்து கிரவுண்ட்ல தெரியுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம அவர் போற எல்லா பக்கமும் இருக்கிற க்ரௌட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எதை பற்றி யோசிக்க வேணா, கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக்கல் சர்ப்ரைஸை கண்டிப்பாக கொடுக்க போறாரு மட்டும் தெரியுது. 2 இடத்துலையுமே தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி 2 இடத்துலையுமே அவர் கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருன்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன் ஷுவரா. அவரை இத்தனை வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், 25 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நிறைய நேரத்தில் அவரை நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், இது நடக்கும், இது நடக்காது, இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு மனசில் தோணும்ல, அது நடக்கும் கண்டிப்பாக. அப்படி அவர் படங்கள்ல அப்படி தான் நடந்திருக்கு நிறைய நேரங்களில். அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் இதில் ஃபர்ஸ்ட் டைமே அவருக்கு வந்து ஏதோ பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டரை வந்து இறக்க போறாருங்கிறது தான் தெரியுது. இங்கெல்லாம் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது கண்டிப்பாக வந்து நம்மளாம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கு ஷுவராக ஒன்று நடக்குது. அது மட்டும் மனசுக்கு தோணுது, பார்க்கலாம். ஸோ என் ஒய்ஃப் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சிஸ்டர் பேசிட்டோம், அப்புறம் பேசுவோம். சரி. ஒரு சார் என்னன்னா அதுக்காகவே நான் வந்துட்டு பாக்குறதுக்காகவே வந்துட்டு நான் ஜனநாயகன் டிஷர்ட்லாம் போட்டு போனேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி உனக்கு விஜய் மாமாவை எவ்வளவுப்பா பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் உனக்கு விஜய் மாமாவை? எனக்கு இன்ஃபினிட்டி பிளஸ் எனக்கு இன்ஃபினிட்டியே பிடிக்கும். இன்ஃபினிட்டி. ஓ ஓகே ஓகே. அப்பா பையன் 2 பேரும் விஜய் ஃபேன். தளபதி கொடுத்தாச்சு. என் ஒய்ஃப் வந்து ரஜினி ஃபேன். உண்மையா சொல்லணும்னா என் ஒய்ஃப் வந்து ரஜினி ஃபேனு. ரஜினி ஃபேன் அவங்க. பட் வந்து அவங்க விஜய் தொண்டை. இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் 7 மாச குழந்தைய பேச வைப்பேன் அப்புறம் விஜய் மாமா பத்தி. ஹாய். இல்ல இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் கூட பண்ணல, ஒர்க் லீவ் சொல்லிட்டு விஜய் பாக்குறதுக்காக போனோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ க்ளோஸ் அப் கூட பார்க்கல, இன்னைக்கு அப்படியே பக்கத்துல நின்று பார்த்துட்டு அவருக்கு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுக்குறேன், அவரும் பதில் கொடுக்குறாரு, ஹார்ட் கொடுக்குறாரு. நல்லா கொஞ்சம் ஜாலியா இருந்தது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால எப்படி போட்டோ எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்க, எதுவுமே அதுக்கு மைண்டே அதுக்கு போல. அது வந்து ஒரு பர்சனலா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா அது அவர் படங்கள் பார்க்குறப்பமே நான் ஃபோன்லாம் கையில் டச் பண்ணுறது இல்லை. நம்ம பல இடங்களில் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். பட் என்னமோ தெரியல, அவரை பார்த்தா ஃப்ரீஸ் ஆகிடுற மாதிரி இருக்குது. ஒன்றுமே அதாவது நான் ஒரு படம் நிறைய டைம் பார்த்துருக்கேன், அவர் 2-3 டைம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், மாநாடு கூட போனேன். பட் இது ரொம்ப க்ளோஸில் பார்க்கவும், ஒரு படத்தை பார்த்தோன்னா FDFSல ஃபர்ஸ்ட் சீனில் வந்தால் எப்படி ஏஞ்சி ஒரு கத்துவோமோ அந்த கத்தை நான் இன்னைக்கு மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவரை வந்து நான் பண்ணது, நான் அவ்வளோ கத்துனேன், தளபதின்னு கத்துட்டு லவ்யூனான்னு கத்தும்போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் என்னை ஐ டு ஐ பார்த்தாரு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு அது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் பயங்கரமா இருந்துச்சு. அவர் அதோட கனெக்டிவிட்டி வந்து பெருசா இருக்குது. ஸோ அது ரொம்ப பர்சனல்ல, இதை போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை வீடியோ எடுக்கிறதோ அதெல்லாம் ஒரு யோசனை கூட வரல அந்த நேரத்தில். அப்படிதான் இருந்துச்சு அந்த மொமெண்ட். அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதோ, நம்ம என்னைக்காவது ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் அதை போய் நேரில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்த்துட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னாடியிருந்தே இருக்க ஒரு தோணல். ஒரு கட்சியோட உறுப்பினராக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி நிர்வாகியோ எந்த பொறுப்பெல்லாம் வாங்கிக்கல. கேட்டாங்க கூட தான், பட் ஆனால் நான் எதுவும் நான் போய் அக்செப்ட் பண்ணிக்கல. அதெல்லாம் பண்ணலாம். இது கண்டிப்பாக அவரோட ஒரு லாங் ஜேர்னின்னு எனக்கு தெரிஞ்சு, அவர் லாங் ஜேர்னி தான் அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அவரும் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த கட்சியை வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு திமுக அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியாக, அந்த 2 கட்சிக்கு அடுத்த கட்சியாக பெரிய கட்சியாக கண்டிப்பாக அவர் டெவலப் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் ஜேர்னியாக இருக்குங்கிறப்போ நம்ம வேற லெவலில் வேற என்ன டைமில் போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு நிமிஷம், இப்போ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ப்ரோ அங்கே பாண்டிச்சேரியில் போட்ட கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி அங்கே அதை அக்செப்ட் எப்படி, அது ஓகேவா அந்தந்த தொகுதியில்? ஆக்சுவலாக நான் இயரில் இருக்கனால நான் கேட்டேன், பக்கத்தில் கேட்டேன், கேண்டிடேட்ஸ்லாம் ஓகே தான். இங்கே வந்து லோக்கலில் இருக்கிற நிறைய கேண்டிடேட் வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கிறவங்க நம்ம கட்சியில் இணைஞ்சு வேட்பாளராக போட்டிடுறாங்க இந்த முறை. ஸோ கேண்டிடேட்ஸ்லாம் ஓகே தான். இங்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி போட்டிருக்காங்களோ அப்படி தான். லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சப்போர்ட்டை வந்து கேட்டுக்கிட்டு நம்ம கட்சியும் அதுக்கு வந்து ஓகே இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நடக்குது. இப்போ செம்ம கூட்டம் அது இல்லை, அது ஏன்னா நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரே கூட்டம் ஒரே இடத்துல கூட இல்லை. அவர் அங்கேருந்து வரும்போதெல்லாம் ஆக்சுவலா எவ்வளோ மேசிவாக இருந்தது. நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து லதா ஸ்டீடன் சொல்கிற இடம் வந்து 10 மினிட்ஸில் வந்துடலாம்.
நாங்க சரி ஓகே அங்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்பதான் எங்களுக்கு வீடு பக்கம் தான் அங்கே 10 நிமிஷத்துல வாக்கபிள் தான். ஓகே நாங்க 10 நிமிஷத்துல வந்துடும்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே அங்க போய் நிக்கிறோம். 1 hour 11 o'clock நாங்க போனோம். 12 o'clock 10 நிமிஷத்துல வர வந்து 1 மணி நேரம் வந்தாரு. வழிநடுக கூட்டம் தான், ஓகே யாருமே எக்ஸ்பெக்ட் ஓகே பண்ணல. ஆக்சுவலா இதோட கவரேஜ் வந்து எல்லாத்துக்கும் பிரமிப்பை உண்டாக்கி இருக்குது. நிஜமாவே எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நடந்த லைவ் கவரேஜ் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுக்கும் க்ரௌட் மத்தியில. இதுக்கு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எல்லாரும் சொல்றாங்களே யாருப்பா அப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களா, அதெல்லாம் இது நிறைய ஃபேட் அவுட் பண்ணும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து போக போக வந்து மக்களை வந்து நேர்ல பார்க்கும்போது நிறைய புரியுது. நம்ம வீடியோல பார்க்கறத விட கிரவுண்ட்ல வந்து அது அந்த ரியாலிட்டியை கிரவுண்ட்ல நம்ம பார்க்கும்போது பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம இத்தனை நாளா வீடியோ பார்த்துட்டு அதில் ஒரு ஸ்பீச் பார்க்குறோம், க்ரௌடு பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைவ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பயங்கரமா இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா அதை தவற விடாம பாருங்க. ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் வந்து மனுஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. எனக்கு என்னமோ தோணுது அவரு வந்து இதுக்கு ரொம்ப நாளா இதை பத்தி யோசிச்சு இதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இதுல தான் பயணிக்க போறோம்னு ரொம்ப கரெக்ட் அவர் முடிவு பண்ணியிருந்த டைம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு எந்துவா இருந்தாரு. சாப்பிட்டீங்களான்லாம் கேட்டாரு. பயங்கர எந்து இன்னைக்கெல்லாம் அவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தது, ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருந்தது, கொடியை வந்து கையில புடிச்சிட்டு அப்படியே அந்த காத்து மேல படுது. பயங்கரமான ஒரு மொமெண்ட்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய ஃப்ரீ ஹேண்ட் தான் அவர் விரும்புறாரு. அப்பதான் ஒரு கூண்டுக்குள்ள வச்சுன்ற மாதிரி இல்லாம அவருக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மள வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டா ஒரு இடத்துக்குள்ளே வச்சு அடைச்சிட்டானுங்க. நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம், இது நமக்கு இப்ப கிடைக்குதுன்னு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. அவர் இதை தான் விரும்பி இருக்காரு. ஆக்சுவலா நம்ம வந்து வைடரா ஸ்ப்ரெட் ஆகணும், தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்துலையும் சரி வைடரா ஸ்ப்ரெட் ஆகணும், நம்ம பீப்புள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையா இருந்திருக்குன்னு தோணுது. அதை இப்போ அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ் வெளியில இன்னைக்கெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சு. நிஜமா இவ்வளோ ஹாப்பியெல்லாம் அவரை நம்ம வந்து வெளியில ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல ரீசெண்ட் டேஸ்ல கூட பார்த்துருக்க மாட்டோம். நிஜமா சொல்றேன், இன்னைக்கு வீடியோ எடுத்து நீங்க நிறைய பேர் அதை வந்து ரிவைண்ட் கூட இல்ல நிவாஸ் பிரதர் இப்படி பேசும்போது அவரை நேர்ல பார்த்துட்டேன் ஹாப்பியா இருந்துச்சு, நேர்ல பார்த்துட்டேன்னு சொல்லும் போது பொறாமையா இருக்கு பிரதர். சீரியஸா சொல்றேன், வயிறு எரியுது. திருப்பூர் எப்போ வருவாருன்னு தெரியலையே. ஒரு 5 மீட்டர் கேப்ல பார்த்தேன், அதுதான் எனக்கு ரொம்ப இது. ஒரு 5 மீட்டர் கேப் அந்த டிவைடர்ல வந்து நின்னுட்டு கரெக்டா உங்க பையன் சொல்றானே ஐ டு ஐ நான் பார்த்தேன் 10 செகண்ட்னு. அப்பா வந்து 5 மீட்டருக்கு அப்புறம் தான் பார்த்தாரு. நான் 1 மீட்டர் பக்கத்துலயே பார்த்துட்டேன். அவனை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அவனை திரும்பவும் வந்து நாங்க இன்னொரு அதாவது படம் பார்க்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காலைல போய் கவுண்ட் 1 பார்த்துட்டு வந்துடும், அப்புறம் கவுண்ட் 2 போவோம்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆக்சுவலா நடந்துச்சு. நான் போய் கவுண்ட் 1 காலைல நானும் என் ஒய்ஃபும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கவுண்ட் 2 என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதியானம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு போய் கூட்டிட்டு போய் திரும்பவும் 3 பேர் போயிட்டு அவனை வந்து ஷோல்டர்ல உட்கார வச்சு ஹைட்டா காட்டினது அவனுக்கு. இன்னைக்கு மட்டும் அவனை நாங்க பார்க்க வைக்கலனா நீ என்னை சென்னை கூட்டிட்டு போய் நான் எப்படியே பார்த்துருன்னு தான் அவன் அப்படிதான் இருந்தான். நீ என்னை சென்னை கூட்டு போய் பார்க்க எப்படியே வச்சிரு அப்படின்னு தான் இருந்தான். இல்லைன்னா எங்களை விட்டுருக்க மாட்டான். நாங்களுமே அந்த ஐடியால தான் அவரை துரத்திட்டே போயாது எங்கேயாவது பார்த்துடணும் இன்னைக்கு அவனுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். சரி இது இருங்க, இதை மட்டும் ஷேர் பண்ணிடுவாங்க. என்ன இல்ல அதுதான் எங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஸோ நான் வந்து ஃபேனுன்னு பாக்குறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா சிரிச்சுட்டே இருக்காரு. நானும் இப்பதான் சிரிச்சுட்டே இருக்கேன். அவரை எப்பெல்லாம் பாக்குறேன்னு அப்பெல்லாம் நானும் சிரிச்சுட்டே இருக்கேன். எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்துருது. ஸோ அதனாலதான் என்னோட ஸ்கூல் மேட் எப்படி கூட டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்களா? ஆமா. ஐயோ நான் இன்னும் அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒர்க் பண்ணல, ஆபீஸ் லீவ் சொல்லிட்டேன், இன்னைக்கு சமைக்கல. அப்படியேதான் இன்னைக்கு மார்னிங் ஃப்ரம் த மார்னிங்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் அவரு போயிட்டாரு, நாங்களும் வந்துட்டோம். அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கோம் நாங்களும் அவர் பின்னாடியே. வேற என்ன பண்றது தெரியல, அவர் சிரிச்சுட்டே போறாரு, சிரிச்சுட்டே பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்கு. நல்லா இருந்தது. ரொம்ப க்ளோஸ் அப்ல வேற பாத்துட்டோமா, அந்த ஹார்ட் கொடுத்தது, ஃபிளைங் கிஸ் எல்லாம் கொடுத்தது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்படியே கேக்குறாரு நின்று அப்படியே லைவாவே, நல்லா இருந்தது. ஸோ அதனால அந்த இங்க பாண்டியில நிக்கிறவர் வந்து எங்க வீட்டுக்கு அதாவது எங்க சைட்ல உள்ள ஏரியாக்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு போல சுயேட்சையா இருந்து. ஸோ அவர் வந்து இப்போ வீட்டுக்கு முந்தானத்துலாம் வீட்டுக்குலாம் வந்தாங்க, ஜெண்டா மேளம்லாம் வச்சுட்டு நல்லா அழகா அவரை பத்தி நல்லா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்க. நல்லா டீசெண்டா இருந்தது, நல்லா நீட்டா தான் இருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப கத்திக்கிட்டு ரொம்ப மற்றபடி எந்த அன்வான்டா எதுவும் பேசாம இவ்வளவுதான் பேசணும் அப்படின்றதோட பேசிட்டு கரெக்டா வந்தாங்க. ஸோ ஓட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய நான் வந்து எப்படி போடணும்னா, இது வரைக்கும் நான் 2 ஓட்டு தான் போட்டிருக்கேன், ஏடிஎம்கே தான் போட்டிருக்கேன். 2 தடவையுமே அம்மா ஜெயிச்சிருக்காங்க. சரி இந்த தடவை விஜய்க்கு எதுவும் போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு என் ஸ்கூல் குரூப்லயுமே ஓகே, ஸ்கூல்ல இருந்து குரூப் ஆரம்பிச்சு நாங்க என்னமோ போயிட்டு இருக்கோம். ஓட் போட சொல்லியிருக்கேன். என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ், என்னோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே போட சொல்லியிருக்கோம்.
ஸோ நீங்களும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுல என்னன்னா என் பையனை நான் வந்து இன்ஃப்ளூயன்சரா யூஸ் பண்ணி தலையில அவனுக்கு டேக் எல்லாம் கட்டி விட்டு ரோட்ல போறவங்க எல்லாம் சொல்ல வச்சிருக்கேன் நானு. ஓட் போடணும், இவனை பார்த்தாது சூப்பர் ஓட்டு போடணும்னு. இல்ல அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. இந்த சின்ன பசங்களை வச்சு கண்டிப்பாக பெரியவங்களை கண்டிப்பாக எஸ் பெரியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்னு சொல்றாங்கல்ல, அது அவர் சொல்றாருல வீட்ல இருக்க சின்ன பசங்களாம் பெரியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு, அது பயங்கரமா ஆமாம் ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அதை வந்து எங்க வீட்டுக்குள்ள நான் அதை பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், பட் பப்ளிக்கா பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு, எல்லாம் வெளில வந்துட்டோம், நாங்களும் வெளில வந்துட்டோம். அவன் ஆனா அந்த இதை கழட்டவே இல்லை. அவன் வந்து ஃபோர்ஹெட்ல கட்டி விட்டான். அந்த இதை கட்டி விட்டது அவன் அப்படியே அவனுக்கு பிடிச்சது சரி, நாங்களும் அவுக்கல. ரோட்ல போறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. பாக்குறப்ப சில அம்மா எல்லாம் வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, பாத்தியா விஜய் பாத்தியா, நீங்க விஜய் பாத்தியா அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டுட்டு போறாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை போய் இங்க மட்டும் அந்த ரோடோட விடாம கண்டிப்பா வீட்டுல யார்ட்ட ஒருத்தட்டையாவது ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு தான் தோணுது எனக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து 33 வருஷமாக நம்ம பல்ஸை தெரிஞ்சவர். புரியுதா? கரெக்ட். இவனுக்கு என்னவோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம பல்ஸை தெரிஞ்சவர், நமக்கு என்ன தேவை, எந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம அழுவோம், எந்த இடத்துல சிரிப்போம், எந்த இடத்துல கை தட்டுவோம், இதெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறவர். அப்படி இருக்கும்போது இவருக்கு இதெல்லாம் ஜுஜுபி இல்ல ப்ரோ, அதனால தான் அவர் சொல்கிறார் இந்த கான்ஃபிடண்டாக இருங்க ஆன்லைன்ல கான்ஃபிடண்டாக சொல்கிறார். பரப்புற நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் கிரவுண்ட்ல தூசா போயிருது ப்ரோ. பார்க்கும்போது தான் தெரியுது தூசு. இவனுங்க எவ்வளவுதான் வந்து இங்க பெரிய பிம்பமா தெரியுது, ஆனா அங்க ஒண்ணு இல்லாத மாதிரி ஒண்ணுமே இல்ல ப்ரோ. யாரும் அதை பத்தி எல்லாம் பேசுறது கூட கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன்ல ஷேர் பண்றப்ப இல்ல பாக்குறப்ப அதை பத்தி திங்க் பண்ணிருப்போம், இல்ல பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை வந்து நேர்ல பாக்குறப்ப இல்ல நம்ம வீடியோவா பார்க்கும்போது அதெல்லாம் நொறுங்கிருது. ஆக்சுவலா இல்ல அந்த கிட்டத்தட்ட ஒரு நிவாஸ் பிரதர், உண்மை என்னன்னா இந்த மனுஷன் இத்தனை ஆண்டு கால நெகட்டிவிட்டிலேயே வாழ்ந்த மனுஷன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஒரு சைடு தள்ளி விட்டு போயிடுவாரு. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் ரியலா வந்து அந்த பீரியட்லாம் அந்த டவுன்ஃபால் பீரியட்லாம் நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நெகட்டிவ்னா அவ்வளவு பெருசா தோணல ப்ரோ. அன்னைக்கெல்லாம் அடிச்சானுங்கன்னா அடிச்சுட்டே இருப்பானுங்க, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிப்பானுங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு நைட் அடிக்கிற அடுத்த நாள் நான் ஏஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மொமெண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அப்படிதான் இருக்குது இன்னைக்கெல்லாம். பயங்கரமா மொமெண்ட் ஷிஃப்ட் ஆகுது. அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா மல்டிபிள் ஆகுது. ஸோ இவங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை. நிஜமாவே அவரை ஃபாலோ பண்றதுலயோ நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலயோ என்னோட கெஸ் படி ஒரு மேஜிக்கல் சர்ப்ரைஸை அவர் கண்டிப்பா கிரியேட் பண்ண போறாரு. கண்டிப்பா நம்ம டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு. அவர் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு தான். பாண்டிச்சேரி நமக்கு தான். ராகுல் ப்ரோ முகந்த் ஒரு நிமிஷம். பிகில் ப்ரோ இருக்கிறீங்களா? யாரு சொல்லுங்க. இல்ல இந்த ஒரே நிமிஷம் ஹோஸ்ட் எடுத்துக்கிறத கேக்குறேன். இல்ல நான் ஹோஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவரு எஸ்பிபி வெளில போறாராமா. சோ நான் ஹோஸ்ட் உள்ள போறேன். நீங்க பேசுங்க பிரதர். சொல்லு. நான் அன்னைக்கு அப்பா என்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னேன்ல மாநாடு, அந்த நாள் அன்னைக்கு நான் ஜாலியா இருந்தேன். ஏன்னா வந்துட்டு கீழே போய் விளையாடுற சான்ஸ் கிடைச்சிருச்சு எனக்கு. இதெல்லாம் சரி ப்ரோ. உங்க வீட்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்கும். கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதுங்க. பாருங்க பிள்ளைங்க எப்படி ஒவ்வொரு வீட்லயும் எல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு எல்லார் வீட்லயும் இருக்கீங்க. எல்லார் வீட்லயும் இது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட வீட்ல இருக்க உங்க அப்பா அம்மாக்கள் இல்ல மாமாக்கள் சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நீங்களும் மாத்திடுங்க நிவாஸ் ப்ரோ. நீங்க எங்க வீட்ல மாத்திட்டேன் ப்ரோ. எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்காங்க. எங்க வீட்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன், எங்க அம்மாவை தவிர. பட் அவங்களையும் மாத்திடுவேன் ஓட்டு போறப்ப. ஓகே 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 ப்ரோ. வீட்ல எல்லாருமே அணிலா இருக்கிறது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அவங்க குடும்ப ஃபேமிலியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க இல்ல ப்ரோ, பேசிட்டே இருப்பாங்க. கடைசில தான் நமக்கு தெரியும் ஐயா வால் தெரியுதுங்கிற மாதிரி. இல்ல அது எவ்வளோ அந்த ஆறா பாத்தீங்களா, அந்த பையன் 3 பேருக்கிட்டையும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது பாருங்க. பேசும்போது அந்த ஒரு இந்த சந்திரமுகியா மாறின தருணன்ற மாதிரி 3 பேருமே அதுல இருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. நான் நீங்க அவரை பார்த்தோன்னே, அதாவது நீங்க வேணா என் ஒய்ஃப்ட்ட நான் வந்து முறையா அவரை பார்த்து தியேட்டர்ல எப்படி கத்திருப்போமோ இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த முறை எப்படி அவரை பார்த்து நம்ம ஒரு பஸ்ட் அவுட் ஆகும்ல, லங் அவுட் ஆகிற அளவுக்கு கத்துவோமே, அந்த அளவுக்கு ஒரு
நானே என்ன மாநாடுக்குள்ள நான் இவ்வளவு கத்துல அவரை பார்த்தோன்னே நான் அப்படியே நின்னுட்டேன். என் ஒய்ஃப் அன்னைக்குலாம் பயங்கரமா என்ஜாய் இது பண்ணாங்க. ரொம்ப மாநாடு க்ளோஸ்ல பாத்திருக்கீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு பயங்கர க்ளோஸ் ப்ரோ. அதான் ஒரு 5 மீட்டர் நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் க்ளோஸா பாத்திருக்கீங்கல்ல. ரொம்ப க்ளோஸா பார்க்கவும் நான் கத்துனதை வந்து அவர் ஐ டு ஐ அந்த ஒரு செகண்ட் பார்க்கவும் எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சிருச்சு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிருச்சு பயங்கரமா. ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அந்த பர்சனல் கனெக்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அது கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சு. அது அவர் அழகா எப்பவுமே தனக்கு செட்டிலான அந்த ஒரு பேஷன்ஸோட லைட் ஸ்மைலோட அவர் நம்ம எப்படி அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் அட்மையர் ஆனோமோ அது அவர் நேரில் அதே விஷயத்த பண்ணும்போது நமக்கு பண்ணும்போது அதெல்லாம் வேற ஃபீல் ப்ரோ. நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், குடும்பத்தோட இருக்கிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், இப்படிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதெல்லாம் மீறி நமக்கு அந்த ஃபேன் மொமெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் தானே நம்ம இவரோட லைஃப்ல இவ்வளோ ஒரு பார்ட்டா அதை ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் வேற லெவல். எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீல் இதெல்லாம். ஓகே ஓகே. உங்க ஃபேமிலிக்கே இன்னைக்கு வந்து தற்கூரி பட்டம் கட்டுவாங்க ஒரு குரூப்பை பாருங்க. எவன் வேணா என்ன வேணா பண்ணட்டும். அதெல்லாம் இன்னைக்கு எவனுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. நீ கத்திக்கிட்டு தான் இருப்ப. அந்த ஜூலி அந்த நாய் டெம்ப்ளேட் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான். அது மாதிரி ஆயிடுச்சு அவனுங்க பேசுறதெல்லாம். அதெல்லாம் அவ்வளவுதான். சொல்லுங்க, நைட்டுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லுங்க. அவங்க அதுலயே நைட்டுக்கு வெளில சாப்பிட்டு போயிரும். ஓகே. இல்ல அது ஒரு ஹாப்பினஸ். அப்படியே வெளில சுத்துறோம். சரி அப்பதான் சரி வரலாம், ஸ்பேஸ் வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்ட்டு சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி வாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்காரு, நல்ல பாலிஷா இருக்காரு, வளவலன்னு. நமக்கு வந்து நேர்ல பாக்குறதுக்கும் அதாவது வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்மைல் வருதுல்ல. அதெல்லாம் அப்படியேப்பா ஒன்னும் சொல்ல முடியல. இன்னைக்கு இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப வந்து வெறி ஆவறாங்க. மறுபடியும் சொல்றது, அவர் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காருங்கிறதே இங்க செகண்டரி தான். இங்க என்ன நடக்குதுன்னா அவருக்கு தான் நம்ம ஓட்டு போட போறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் லைவ்ல போய் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இங்க யாரும் வந்து கேக்குறேன், பாண்டிச்சேரியில உள்ள ப்ராப்ளம்ஸ் இதை அட்ரஸ் பண்ணிருக்காரா? பண்ணாரு. ஓகே ஓகே. அவரு அந்த ரேஷன் இது வந்து ரேஷன் கூட இல்ல அந்த மாதிரி சொன்னாங்க தெரியுங்களா, அந்த விஷயம்லாம் சொன்னாரு. அத கூட வந்து திருச்சி பேசுறாங்க. ஓகே, நான் ஒரு கவுண்டர் கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது உண்மைதான் இல்ல ப்ரோ? அது அவரே இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் ஒரு கவுண்டர் பண்றதுக்காக அந்த பாயிண்ட வச்சு அதை பேசுறாங்க. ஆனாலும் அதுல ஒரு உண்மை இருக்குன்னு அந்த உண்மை இன்னைக்கு சொன்னாரு. இங்க வந்து அரிசி மட்டும் தான் போடுறாங்க, அதுவும் ஒரு ஸ்கூல்ல மட்டும் தான் போடுறாங்க, வேற எந்த விஷயமா அந்த உண்மைதான் சொன்ன நம்ம சொன்னாங்க. ஓகே ஓகே. நல்ல ஒரு ஆரோவை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த இன்பிட்வீன் கேப் ஃபேமிலியே வந்து இங்க பல பேர் சொல்ற மாதிரி வேட்பாளர்கள்லாம் கிடையாது ப்ரோ. அவர் ஃபேஸ்க்கு தான் ப்ரோ, அவர் ஃபேஸ்க்கு தான். அந்த ஃபேஸ்க்கு தான் இந்த எலெக்ஷனை. நம்ம மற்றபடி அந்த இருக்கிற அதெல்லாம் வந்து பேசவே வேண்டாம். இந்த எலெக்ஷனை பத்தி யார் வேணா இதை வேணா பேசிட்டு போயிட்டோம், நம்ம பேசக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம தான் வந்து அவருக்கு என்னைக்குமே ஒரு தூண். நம்ம வந்து என்னைக்கும் அவரை கைவிட்டதே கிடையாது. ஓகேங்களா? ஆனா நம்ம கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை அவர் புரிஞ்சுக்குவார். அது அவருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு தப்பு பண்ணா முதல்ல தட்டி கேட்கறது நம்மளா தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தான் அடிப்போம், அப்புறம் தான் அடுத்தவன். அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம தான் வைப்போம். மற்றவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடணும். அப்பதான் மற்றவன் அடிக்கிறது அவருக்கு தெரியாது, அது அவருக்கு நல்லாவே புரியும், நமக்கும் தெரியும். இந்த பாண்ட் வேற யாருக்கிட்டமே நான் பார்த்ததில்ல ப்ரோ. நிஜமாவே எந்த ஃபேண்டம்டையும் நான் பார்த்ததில்ல. நம்ம ஃபேண்டம்ட்ட ஃப்ரம் த பிகினிங் நான் பார்த்துருக்கேன். அடிக்கிறனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிப்போம், அணைக்கிறனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அணைப்போம். இதுதான் உண்மை. ஆனா என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். இல்ல ப்ரோ, அந்த விஷயம் இருக்கு கண்டிப்பா. ஆனா அதுக்குன்னு ஒரு சூழ்நிலையும் டைமும் இருக்கு, அதுவும் பாத்துக்கணும். அப்புறம் நம்ம யாரும் ஒரு அப்சர்வேஷன் டைமும் எடுத்துக்கிறீங்க. லைக் அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மேல சூப்பரா நடந்துட்டு இருக்குது போலயே தூத்துக்குடியில. கொஞ்சம் நான் அதை நோட் பண்ணேன். பகுத் அச்சா போலயே ஒரு விஷயம் நடக்குது. என்ன 2 பேரும் ஒரு ஐடியில பேசிட்டு இருக்கீங்கடா, அதனால யாரு பிகில் ப்ரோ இருக்கறாரா? ஆமா, எஸ்பிபி இருக்கறான்டா. எஸ்பிபி வந்துக்கறான். எஸ்பிபி நீங்க போய் வாங்க பாத்துக்கலாம். அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க
அது சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆவாங்க, அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் அவரோட டவுன்ஃபால் பீரியட்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் ஃபேனாக இருந்து டைவர்ட் ஆகி நிறைய பேர் அஜித் ஃபேனாவோ சூர்யா ஃபேனாவோ டைவர்ட் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டக்குன்னு. அதுக்கப்புறம் அதாவது எப்படின்னா சக்ஸஸ்ல மட்டும் வந்து டேஸ்ட் பண்ணுவானுங்க, ஃபெயிலியர்ல டேஸ்ட்டே பண்ண மாட்டானுங்க, அதை அவனுங்க எடுத்துக்கவே மாட்டானுங்க. அது சில கேரக்டர்ஸ் இருக்கும், நம்ம ஒன்றும் நம்ம குரூப்லேயே அது இருக்க தான் செய்யும். அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவனுங்க நினைக்கிறதா அவர் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சில கேரக்டர்ஸ் இருக்கணும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும்போது 5 பேர் இருக்குன்னா நான் ஒருத்தன் அப்படி இருப்பாங்க தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் இது. இவ்வளோ பெரிய ஃபேண்டம்ல ஃபியூ பீப்புள்ஸ் அப்படி இருக்கிறது ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாதுல்ல. ஒரு விஷயத்த நான் இந்த டைம்ல சொல்றேன். நாகர்கோவில்ல பெரிய ஐயா போயிருக்கிறாரு. நான் அப்போவே சொல்லியிருக்கிறேன், சின்ன சின்ன ரோடு, அது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் ரோடு. வந்து சின்ன ஒரு சின்ன ஒரு கேதரிங் நடந்தா கூட ரொம்ப அந்த இடம் இதாயிரும். ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வர்றாரு அவரு. யாருமே கிடையாது. முன்னாள் சிஎம் காத்து வாங்கிட்டு இருக்காரு, வீட்டுல காத்து வாங்காம நாகர்கோயில போய் காத்து வாங்கிட்டு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஐயோ பாவடா, ஏன்டா தூத்துக்குடியில வயசான காலத்துல வீட்டுல எல்லாம் என்னடா பண்றது? தூத்துக்குடியில தேவையில்லாத அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தூத்துக்குடியில வச்சு அந்த ஹீட்டை சொல்லுங்க, அந்த ஹீட்டை அவங்க ஃபீல் பண்றாங்க. அவனுங்களுக்கான ஈக்குவலான ஒரு ஆப்போசிட்டை பார்க்கும்போது அந்த ஹீட்டை கண்டிப்பா அவனுங்க ஃபீல் பண்றானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறானுங்க, அது மட்டும் நமக்கு தெரியுது. தூத்துக்குடியில அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் என்பதர் மேல ஷேர் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே பிரதர், பை பை. ஓகே நிவாஸ் ப்ரோ, பாத்து ஓகே ப்ரோ. இங்க ட்ரிபிள் என்பதர் மேல ஷேர் பண்ணிருக்காருங்க. இங்க திருப்பூர் இருக்கு இல்லைங்களா, கட்டாயம் சவுத்ல வந்து கடப்ப வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இஷ்யூ. அது ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா திருப்பூர் நார்த்ல காலம்பாளையம் அப்படிங்கிறாங்க, அங்க ஒரு கிராமத்துல இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா ஒரு பாறைக்குழி திருப்பூர்ல இருக்கிற டோட்டல் வேஸ்டையும் ஒரு நாளைக்கு ஒரு 100 இல்ல கரெக்டா நமக்கு 130 இருக்கும். அத்தனை லாரியில அது எப்படி சொல்றேன், டன் கணக்குல இருக்கும். பாறைக்குழிய போட்டு எல்லாம் கொட்டிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா அந்த சைடு நான் ஒரு டைம் கிராஸ் பண்ணேல ஒரு 700 கடப்பு மீட்டர்ஸ் இருக்கும் தள்ளியே நாம கடப்பு கிராஸ் பண்ணாலும் ஸ்மெல் அவ்வளோ ஹெவியா வரும். அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் போராட்டம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வேற பக்கம் கரெக்டா போய் மாத்துனாங்க. அங்கேயும் இதே மாதிரிதான். இதுக்கான காரணம் உங்களுக்கு என்னன்னா, திமுக அவங்களோட கட்டத்துல வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல அவங்க ஒரு வாக்குறுதி இங்க திருப்பூர் கரெக்டா அவங்க தந்திருந்தாங்க. இந்த மாதிரி கிட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து நாங்க நம்ம கிட்ட போய் பிளான் இருக்குது, நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை அவங்க பண்ணல. அதுதான் இங்க திருப்பூருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்க்கான காரணமே. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குப்பைய போய் கரெக்டா கொட்டுறதுக்கு 200 போலீஸோட போய் பார்த்திருக்கீங்களா? திருப்பூர்ல அந்த அவ்வளவு கேவலமான வேலையை இங்க பண்ணாங்க. காலம்பாளையம்ல நான் சொல்றது கரெக்டா 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப போலீஸ் பாதுகாப்போட போய் அந்த குப்பை லாரி எல்லாம் போய் பாறைக்குழியில கொட்டி தள்ளிட்டு வந்தாங்க. இங்க திருப்பூர்ல அதான் இங்க பெரிய ப்ராப்ளம். ஆனா இப்ப இங்க இருக்கிற நம்ம கிடப்பு சூழ்நிலைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, மக்கள் திமுக மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இவங்க திமுகல பாத்தீங்க அப்படின்னா கட்டப்ப மேயர் இருந்தா அப்படி அந்த மேயர் தான் திருப்பூர் சவுத்துல இப்ப உங்களுக்கு வேட்பாளரா இருக்கு கட்டப்ப உங்களுக்கு நிக்கிறார். அந்த மேயர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கா அவரு ரவுடி. நான் நேர்லயே பார்த்திருக்கிறேன். அவரோட கடப்பு அதான் சொல்றேன் பாருங்க, இவங்களும் இப்ப உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி இல்ல. நான் ஜெயிக்கல அப்படின்னா வேற யாரையும் ஜெயிக்கிறக்கும் நான் இங்க பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பேனர் வச்சாலோ, முக்கியமா பாத்தீங்கன்னா கரெக்டா டிவிக்கே உள்ளது, அங்க இருக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், இங்க அவங்க சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டேன். பட் எங்கன்னா நமக்கு அவினாசி அந்த சர்க்கிள்ல எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் யாரும் பண்ணல, ஒரு போஸ்ட் கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்க உள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்ன அழுத்தம்லாம் அங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஆனா
இல்ல பிரஷர் பார்ப்போம். பயங்கரமா ஆமா. உங்களுக்கு இருக்கு பிரதர். என்ன காரணம்னா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் கரெக்டா கேஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சப்போர்ட்டிங் நிறைய இருக்குது. அந்த ஜாதி கட்சி இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு இருக்குது. அதை வச்சு ஓவரா அங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, இங்க உங்களுக்கு பேனர் இருக்கக்கூடாது, ஒரு கட் அவுட் இருக்கு அப்படின்னா